வணக்கம். சேனலுக்கான பேனர் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ சிம்பிளாக சேனலுக்கான பேனர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு மொபைல்லே சொல்லித்தரேன். ஸோ 3 விதமாக தெரியும் சேனல் பேனர். மொபைலில் ஒரு மாதிரி தெரியும், சிஸ்டத்தில் ஒரு மாதிரி தெரியும், அதாவது லேப்டாப்பாக இருக்கட்டும், கம்ப்யூட்டராக இருக்கட்டும், அதில் ஒரு மாதிரி தெரியும். உங்கள் யூடியூப் வீடியோக்களை சேனல்களை வந்து டிவியில் பார்த்தா அதில் ஒரு மாதிரி தெரியும். 3 விதங்களில் தெரியும். 3மே நான் சொல்லித்தரேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ரொம்ப சிம்பிள் மேட்ரு, சிம்பிள் மெத்தடு. கூகுள் குரோமை ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கூகுள் குரோமை ஓப்பன் பண்ணி அதில் யூடியூப் சேனல் பேனர் டெம்ப்ளேட் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்கள். யூடியூப் சேனல் பேனர் டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்கள். உங்களுடைய கூகுளில் இமேஜஸ் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. நிறைய இமேஜ் வரும். அதில் இது எல்லாமே சேனல் பேனருக்கான டெம்ப்ளேட் இமேஜ். ஸோ இதில் ஏதாவது ஒரு இமேஜை டவுன்லோடு பண்ணணும். நான் எந்த மாதிரின்னு சாம்பிளுக்கு உங்களுக்கு காமிச்சிட்றேன், எந்த மாதிரி இமேஜ் நீங்கள் டவுன்லோடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இருக்கா ஒரு ப்ளூ கலரில் இந்த இமேஜ் இருக்கா, இந்த மாதிரி ஒரு இமேஜை டவுன்லோடு பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதை டவுன்லோடு பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, டவுன்லோடு இமேஜ்னு கொடுத்துட்டேன். ஸோ அந்த இமேஜ் டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம குரோமை விட்டு வெளியில் வந்துடலாம். நமக்கு குரோமில் இனிமேல் வேலை. பிக்சல் லேப் அப்படிங்கிற ஆப் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் டவுன்லோடு பண்ணிக்கோங்க. பிக்சல் லேப் ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டேன். அதாவது ஃப்ரெண்ட் இப்படி தான் இருக்கும் பிக்சல் லேப் ஆப்பில். இப்போ இந்த எழுத்துக்களை டெலீட் பண்ணிவிட்டு இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த நாலாவதாக இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். அதில் இமேஜ் சைஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். கஸ்டம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். அதில் யூடியூப் சேனல் பேனர்னு இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த யூடியூப் சேனல் பேனர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். யூடியூப் சேனல் பேனரோட சைஸு அதாவது வித்து வந்து 2560 இருக்கணும், ஹைட் வந்து 1440 இருக்கணும். ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்தாச்சு. இப்போ சேனல் பேனர் சைஸுக்கு இப்போ ஃப்ரம் கேலரி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். நம்ம டவுன்லோடு பண்ணி வச்ச ஃபோட்டோ இருக்கும், அதை கிளிக் பண்ணி இந்த இடத்துக்கு கொண்டு வந்துக்க வேண்டியதான். ஓகே டிக் மார்க்கு கொடுத்தாச்சு. இப்போ அந்த ஃபோட்டோ இங்கே வந்துருச்சு. நல்ல ஒரு விஷயத்தை நல்லா கவனித்து தெரிஞ்சுக்கோங்க. இதில் பச்சை கலரில் இருக்கிற இடம் வந்து டிவியில் தெரிகிறதுக்கு இதான் உங்களுடைய சேனல் பேனரு. மேலே ப்ளூ கலரில் இருக்கிற இடம்லாம் நமக்கு தேவையே கிடையாது, அது நமக்கு சம்மந்தமும் இல்லை. நடுவில் மஞ்சள் கலரில் இருக்கிறது மொபைலில் தெரியும். உங்களுக்கு சிஸ்டத்துக்கும் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த சிகப்பு கலர்லையும் எழுதணும். ஃபுல்லாக டிவிலேயே தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பச்சை கலர். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மஞ்சள் கலருக்குள்ளே மட்டும்தான் இப்போ நமக்கு கரெக்ட் பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு மொபைலுக்கு மட்டும்தான் தெரியணும் அப்படின்னு விருப்பப்படுறேன். ஸோ இப்போ என்னென்ன அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நான் உங்களுக்கு சாம்பிளுக்கு தான் சொல்லித்தரேன். உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி மைண்டை பொறுத்து நீங்கள் என்னென்ன வேணாலும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் சாதாரணமாக யூடியூப் டிப்ஸ் தமிழ் அப்படின்னு மட்டும் கொடுக்குறேன். நீங்கள் உங்களுக்கு ஃபோட்டோ எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபோட்டோ வச்சுக்கலாம், 3Dயில் வச்சுக்கலாம், 2Dயில் வச்சுக்கலாம். இப்போ எல்லாமே நீங்கள் மொபைலுக்குன்னு க்ரியேட் பண்ணிங்கன்னா எல்லாமே இந்த மஞ்சள் கலருக்குள்ளே மட்டும்தாங்க இருக்கணும். மஞ்சள் கலரை விட்டு வெளியிலேயே போகக்கூடாது. மஞ்சள் கலருக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். இந்த சிகப்பு கலர் எதுக்குன்னா லேப்டாப்புக்கு, இந்த சிகப்பு கலர் எதுக்குன்னா லேப்டாப்புக்கு தெரியணும் அப்படின்னா, இந்த பச்சை கலர் எதுக்குன்னா டிவியில் தெரியறதுக்கு. நம்ம இந்த மஞ்சள் கலருக்குள்ளே மட்டும் வச்சு எது செய்கிறா இருந்தாலும் செய்யுங்க. எழுத்தாக இருக்கட்டும், இந்த இடத்துல ஒரு படத்தை வைங்க, இந்த இடத்துல ஒரு எது வேணாலும் வைங்க, ஃபோட்டோ வைங்க, கலரை சேஞ்ச் பண்ணிக்கோங்க, என்ன வேணாலும் செய்யுங்க. ஆனால் அந்த மஞ்சள் கலருக்குள்ளே மட்டும்தான் இருக்கணும். இப்போ நான் வச்சுட்டேன், உங்களுக்கு சாம்பிளுக்கு தானே சொல்லி காமிக்கிறேன். வச்சுட்டேன். இப்போ இந்த எழுத்தெல்லாம் மாற்றுறது, டிசைன் பண்ணுறது அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. உங்களுக்கு எப்படின்னு சொல்லி காமிக்கிறதுக்கு மட்டும்தான். இப்போ இந்த மஞ்சள் கலருக்குள்ளே யூடியூப் டிப்ஸ் தமிழ் அப்படின்னு கொடுத்தாச்சு. உங்களுக்கு இன்னொரு இமேஜ் வேணாலும் வச்சு காமிக்கிறேன். ஸ்டிக்கர் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணி ஓகே. எல்லாமே இந்த மஞ்சள் கலருக்குள்ளே மட்டும்தாங்க இருக்கணும். மஞ்சள் கலரை விட்டு வெளியில் போகக்கூடாது. சரிங்களா? வேறு என்ன எழுதணும் இதில்? வேறு எது வேணாலும் செஞ்சுக்கலாங்க. இந்த மஞ்சள் கலருக்குள்ளே மட்டும் செய்யணுங்க, அவ்வளோதாங்க. இப்போ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி கலர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி என்ன கலர் வேணுமோ மாற்றிக்கோங்க. பேக்ரவுண்டு கலர் உங்களுக்கு ஊதா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு. அவ்வளோதான். இதுதான் வந்து டிக்கு கொடுத்துட்டேன். பேக்ரவுண்டு கலரை மாற்றிக்கிட்டேன். கடைசியாக அந்த பேக்ரவுண்டு கலரை மாற்றிடணும். அந்த ஃபோட்டோவோட போயிடும். பேக்ரவுண்டு கலரை மாற்றிக்கணும். 3 புள்ளி அமுக்கி எக்ஸ்போர்ட் இமேஜ்னு கொடுத்துட்றேன். சேவ் டு கேலரின்னு கொடுத்துட்றேன். இந்த ஃபோட்டோ என்னுடைய கேலரியில் போய் சேவ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இது அப்படியே எடுத்து சேனல் பேனரில் அப்லோடு பண்ணி விட வேண்டியதான். மற்ற சைஸ்லையோ மற்ற விதத்தில் எந்த விதத்தில் நீங்கள் வந்து அப்லோடு பண்ணிங்கனாலும் அப்லோடு ஆகாது. பேனர் வரவே வராது. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும்தான் வரும், கரெக்டாக வரும். ஓகேங்களா?
ஓகே எனிவே தேங்க்யூ. அந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சேனல் பேனர் ரெடி பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதிலேயே ஃபோட்டோ ரெடி பண்ணிக்கலாம், ஃபோட்டோ வச்சுக்கோங்க, என்ன வேணாலும் செய்யுங்க அந்த மஞ்சள் கலர் கட்டத்துக்குள்ளே மட்டும். ஓகே தேங்க்யூ, நன்றி. ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்த வீடியோ போட்டுடுறேன். தேங்க்யூ.